சிம்ம ராசி, மக நட்சத்திரம், கும்ப லக்னம். சந்திர தசை நடந்துகிட்டு இருக்குது. லைஃப் எப்படி? அப்படின்ற ஒரு கேள்வி. இப்ப வந்து சிம்ம ராசி, மக நட்சத்திரம் அப்படின்னு வரும்போதே வந்து, உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து உங்களுக்கு இயற்கை சுபர். இத இப்படிதான் பார்க்கணும். அப்ப சந்திரன் உங்களுக்கு திசைய நடத்துறாரு அப்படின்னாலே, மனோ ரீதியா வந்து நீங்க நல்ல ஒரு தைரியமான நபரா இருப்பீங்க. அப்ப நெறைய சிம்ம ராசிக்காரங்கள்ல நெறைய பேர் இருப்பாங்க. ஆனா, உங்களுக்கு சந்திரன் மனோகாரகன். மனோதைரியம், மனோ வலிமை அதிகம் பெற்ற ஒரு ஜாதக அமைப்பு உங்களுக்கு போய்க்கிட்டு இருக்குது. அப்ப இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு எல்லாம் அகைன்ஸ்டா போகுமான்னு கேட்டா, என்ன விதமா அகைன்ஸ்டா போனாலும், பொருளாதார ரீதியா சிக்கல் வந்தாலும், மன ரீதியா நீங்க தைரியமா உங்களோட வாழ்க்கைய வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லக்கூடிய விஷயத்த இவர் பேலன்ஸ் பண்ணாரு. அப்போ இது சந்திரன் வந்து உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டா, சந்திரன் வந்து உங்களுக்கு ஓகே ரகம் தான். சரிங்களா? ஆனா ராசிக்கு வந்து அஷ்டம சனி, கண்டக சனி, ராகு கேது பெயர்ச்சி இதெல்லாம் ஓடுற ஒரு காரணத்தினால சில காரிய தடை தடங்கள் இருக்கும். பட் வந்து அதெல்லாம் மீறி மீறி நீங்க மன ரீதியா வந்து மேலே ஏறி வர்றதுக்குரிய கெப்பாசிட்டியே, மன வலிமையை இந்த சந்திரன் வந்து உங்களுக்கு வழங்குவார் அப்படின்னு தான் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?